வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ரஜினி படோட நடிகையுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 13 வயதில் சினிமா என்ட்ரி, கரியரின் உச்சத்தில் காதல் தோல்வி, 22 வயதில் முடிந்த ரஜினி பட நடிகை வாழ்க்கை. யார் இவங்க? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. திரையுலகில் இவர் உச்சம் தொடுவார் என நினைத்து பலருமே ஒரு காலகட்டத்தில் தங்களதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தவறான முடிவை எடுத்து விடுகிறாங்க. திரையுலகில் இவங்க உச்சம் தொடுவார் என நினைத்து பலருமே ஒரு காலகட்டத்தில் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையால் தவறான முடிவை எடுத்து விடுகிறாங்க. திறமையும் கடின உழைப்பும் அடையாளமாக கொண்ட இத்தகைய சிறந்த நடிகர்கள் என்னென்னவென்று திரையுல நினைவு கூறுவாங்க. அதில் ஒருவங்க தான் நடிகை ஜெயலட்சுமி. திரையுலகில் பாடாபட் ஜெயலட்சுமி என அழைக்கப்பட்ட ஆந்திராவை சேர்ந்த பாடாபட் ஜெயலட்சுமி 13 வயதில் சினிமாவில் நுழைந்தாங்க. தெலுங்கில் வெளியான இட்டரு அம்மாயிலு படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானாங்க. எஸ்ஆர் புட்னா கனகல் இயக்கிய இந்த படத்தின் அக்னியோனி நாகேஸ்வரா, சோபன் பாபு, வனிசாஸ்திரி ஆகியோர் நடித்திருந்தாங்க. கடந்த 1972ஆம் ஆண்டு வின்சென்ட் இயக்கத்தில் வெளியான அத்ரா யாத்ரா மலையாளம் படம் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தாங்க. இந்த படம் ஜெயலட்சுமிக்கான தனி அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது. 1974ஆம் ஆண்டு பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானாங்க. அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஜெயலட்சுமி துடுக்கான கதாபாத்திரம். அவங்க ஒரு தொடர்கதையில் படபடன்னு அதுவே அவரது பெயருக்கு பின்னால் நினைந்தது. அவங்க ஒரு தொடர்கதை அந்த கதா என்ற பெயரில் பாலச்சந்திர தெலுங்கில் எடுத்த போது அதிலுமே நடித்திருந்தாங்க. முள்ளும் மலரும், ஆற்றிலிருந்து 60 வரை, எனக்கென சொந்தம், வருவான் வடிவேல் என தொடர்ச்சியாக படங்களில் நடித்து குறுகிய காலத்திலேயே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் 66 திரைப்படங்களில் திறமையை வெளிப்படுத்தினாங்க. நடிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு திரைவானில் உச்சத்தில் இருந்தபோது காதல் அவரது வாழ்க்கையில் இடறியது. காதல் தோல்வியால் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு 1980 நவம்பர் 1ஆம் தேதி தனது 22 வயதில் தற்கொலை செய்து கொண்டாங்க. முள்ளும் மலரும் படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்த சோபா 1980 மே 1ஆம் தேதி தனது 17 வயதில் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. ஜோடியாக நடித்த படபட ஜெயலட்சுமி அதே வருடம் நவம்பர் 1ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இருவருக்குமே காதல் தான் பிரச்சனையாக இருந்தது. 2018 ரஜினி போட்டியின்றி உங்களுக்கு விருப்பமான நடிகை யார் என்ற கேள்விக்கு படபட ஜெயலட்சுமி என்று பதிலளித்தாங்க. ரஜினி மட்டுமின்றி அவருடன் நடித்த அனைவருமே படபட ஜெயலட்சுமி விருப்ப நடிகையாக இருந்தாங்க. இளமையிலே அவரது மறைவு சினிமா துறையை பேரழிப்பாக இருக்கிறது என்று இப்போது வரைக்கும் சொல்லிக்கொண்டு வருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.